கடந்த 3ஆம் தேதி ஈரான் எல்லைக்குள்ள வச்சு அமெரிக்க விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கு. இதிலிருந்து பாராசூட் மூலமா தப்பிய விமானிகளை மீட்க அமெரிக்கா எடுத்த முயற்சி குறித்த தகவல் முன்னரே ஈரானுக்கு லீக் ஆனதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. செய்தி ஊடகம் வழியாதான் இந்த தகவல் பகிரப்பட்டதாகவும் அதை செஞ்சது யாருன்னு குறித்த விவரம் வேணும்னு ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்காரு. வெள்ளை மாளிகையில செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ட்ரம்ப் ஈரான்ல நடந்த மிக முக்கியமான மீட்பு நடவடிக்கையோட தகவல்களை கசியவிட்ட நபரை அடையாளம் காண அதிகாரிகள் தீவிரமா தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருப்பதா சொல்லியிருக்காரு. ஈரான் தாக்குனதுல அமெரிக்கா போர் விமானத்துல இருந்து 2 பேர்ல ஒருத்தர் முதல்ல பத்திரமா மீட்கப்பட்டிருக்காங்க. ஆனா 2வது விமானிய மீட்கிறதுல அதிக சிக்கல் இருந்திருக்காம். முதல் மீட்பு பணிக்கு அப்புறமா 2வது வீரர் இன்னும் ஈரானுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது ஈரான் ராணுவத்துக்கு தெரியாம இருந்திருக்கு. தகவலை வெளியிட்ட ஊடக நிறுவனத்துக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காராம். அந்த தகவலை கொடுத்த நபர் யாருன்னு ஊடகம் வெளிப்படுத்தணும்னு கேட்டிருக்காராம். தேசிய பாதுகாப்பு தொடர்பான இந்த ரகசியத்தை கசியவிட்ட நபர் மற்றும் அதை வெளியிட்ட பத்திரிகையாளர் ஆதாரத்தை கூறாவிட்டா சிறைக்கு செல்ல நேரிடும்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காராம். தகவல் கசிவுக்கு காரணமானவர் ஒரு மனநோயாளின்னு அவர் சொல்லியிருக்காரு. தகவல் கசிஞ்சதுனால ஏற்பட்ட சவால்களை மீறி அந்த வீரரை மீட்க 155 பேர் போர் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காம். இதுல குண்டுவீச்சு விமானம், போர் விமானம் மற்றும் எரிபொருள் நிரப்பும் விமானம் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டதா தகவல் வெளியாகிருக்கு. ட்ரம்ப்க்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை, அவர் முடியாம இருக்காரு, ரொம்ப எமர்ஜென்சில இருக்காருனால எத்தனையோ தகவல் வெளியாச்சு. அவரை வெளியில பார்க்க முடியாதுனால கூட நிறைய செய்திகள் வெளியாச்சு. இப்ப பார்க்கும்போது ட்ரம்ப் அவரு நல்லாதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.